அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷால்லா நம்ம இந்த 2, 3 விஷயங்கள போன தேர்ஸ்டே படி பார்த்துருக்கோம். இன்ஷால்லா ஒரு நல்ல நினைவூட்டலா இருக்கும். இப்ப நான் ஃபர்ஸ்ட் குத்பா ஸ்டார்டிங்ல இருந்தே கண்டினியூ பண்றேன். அல்ஹம்துலில்லாஹ் வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். We praise God. புகழ்ச்சி அல்லாஹ்வுக்குரியது. And we bear witness that there is no other God except the one God. உண்மையான அந்த ஒரு அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை என்று சாட்சி கூறுகிறேன். The creator of the heavens and the earth. வானங்களையும் பூமியும் படைத்த அந்த ஒருவர். As you know by now, from Surah 38, verse 69, சூரா 38, வசனம் 69ல, few billion years ago, ஒரு சில பில்லியன் கணக்கு ஆண்டுகள் முன்னாடி, we committed a horrendous crime by not upholding God's absolute authority. நம்ம அந்த மேலான அந்த அந்த டைம்ல உலகத்துல அந்த ஹாரண்டஸ் கிரைம் அல்லாஹ் மட்டும் என்ற விஷயத்தை நம்ம ஏற்க மறுத்து நம்ம சந்தேகத்துல இருந்த அந்த ஒரு ஹாரண்டஸ் கிரைம் மிகப்பெரிய குற்றம் அது. And the creatures who without hesitation upheld God's absolute authority. ஒரு சில கிரியேச்சர்ஸ் அல்லாஹ் படைத்த படைப்பினங்கள்ல அவங்க எந்தவித தயக்கமும் இல்லாம எந்தவித டவுட்டுமே இல்லாம அல்லாஹ் மட்டும்தான் எல்லா சக்தியும் இருக்குன்னு ஏத்துக்கிட்டவங்க தான் ஏஞ்சல்ஸ். அவங்கதான் மலக்குமார்கள். Suggested that all those creatures who didn't uphold God's absolute authority should go to hell. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி அந்த கலகம் வரும்போது யாரெல்லாம் அல்லாஹ் மட்டும் என்ற முடிவை ஏற்க மறுத்தாங்களோ இல்ல சந்தேகத்துல இருந்தாங்களோ அவங்க நரகத்துல போட்டுறணும்ன்ற மாதிரி அந்த மலக்குமார்களுக்கு அந்த தாட் சொன்னாங்க. அவங்க அந்த மாதிரி நினைச்சாங்க அவங்க. பட் காட் அல் ரஹ்மான் அல் ரஹீம், ஆனா அல்லாஹ் மிக்க அருளாளர் மிக்க கருணையாளர், த மோஸ்ட் மர்சிஃபுல் மிக்க கருணையாளர், டோல் தெம் ஐ நோ வாட் யூ டோன்ட் நோ. அப்ப அல்லாஹ் அவன் மலக்குமார்கள சொல்றாங்க, உங்களுக்கு தெரியாத விஷயம் எனக்கு ஒண்ணு தெரியும். காட் டிசைடட் அஸ் டு கிவ் அனதர் சான்ஸ். அல்லாஹ் இந்த மனித படைப்புக்கு இன்னொரு சான்ஸ் வழங்குறதுக்கு அல்லாஹ் முடிவு பண்ணாங்க. அல்லாஹ் ரொம்ப கிளியரா சொல்றாங்க, ஐ நோ வாட் யூ டோன்ட் நோ. உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயங்களை எனக்கு தெரியும். ஒரு சில அந்த கூட்டத்துல நம்பிக்கையாளர்களும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து டவுட்ல இருந்தாலுமே அல்லாஹ் அந்த உற்று நோக்கி பாக்குறாங்க. அந்த கூட்டத்துல இவ்வளவு லட்சக்கோடி கணக்கான மக்கள்கள்ல ஒரு சில சொட்டமான மக்கள் அல்லாஹ் மட்டும் என்ற அந்த முடிவை எடுப்பாங்க. நிச்சயமா இந்த சான்ஸ் கொடுத்தான்ற விஷயத்த அல்லாஹ் முன்னாடி அறிஞ்சிருக்காங்க. அதனால அல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கு தெரியாத விஷயம் எனக்கு தெரியும். அல்லாஹ் கருணையாளரா இருக்காங்க. அல்லாஹ் நமக்கு செகண்ட் சான்ஸ் ஒண்ணு கொடுக்குறாங்க. He could have very easily put us in the hell. அல்லாஹ் நினைச்சிருந்தா நம்மள ரொம்ப ஈஸியாவே நரகத்துல போட்டிருக்கலாம். நம்ம அந்த மாதிரி ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்ட் தான் பண்ணியிருக்கோம். இட்ஸ் the only just thing to do actually. அந்த மலக்குமார்கள் பார்வையிலும் சரி இல்ல மனிதனோட அறிவுக்கு எட்டின வழியிலும் சரி அந்த டைம்ல அப்படிதான் அவ்வளவுதான் தோணுது நமக்கு. இட் ஜஸ்ட் the only thing to do actually. அதுதான் ஒரே வழி நம்ம நினைக்கிறோம். பட் அந்த நரகத்துல போடுறதுதான் ஒரே வழி. இட்ஸ் பட் நாட் ஆஸ் ஃபார் as God is concerned. ஆனா அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் அது மட்டுமே ஒரு முடிவு இல்லை. The idea was that there was a God and his kingdom, and God simply said, those among you who did not uphold my absolute authority, go find yourself some other kingdom. அப்ப அல்லாஹ் சொல்றாங்க, என்னோட அப்சல்யூட் அத்தாரிட்டி அல்லாஹ் தான் எல்லா சக்தியும் இல்லாத நம்பாத இல்ல அல்லாஹ்வை மட்டும் ஏற்க மறுத்த அந்த கிரியேச்சர்ஸ கோ ஃபைண்ட் யுவர் செல்ஃப் சம் அதர் கிங்டம். நீங்க போயிட்டு உங்களுக்கு வேற ஒரு ராஜ்யத்தை நீங்க தேடி கொள்ளுங்கன்னு சொல்றாங்க. And we did not uphold God's absolute authority. அப்போ அந்த டைம்ல நம்ம ஏற்க மறுக்கிறோம் அல்லாஹ் தான் எல்லா சக்தியும் இருக்குன்னு. when சாத்தான் started the idea, ஏன்னா அந்த சாத்தான் இந்த ஐடியா அவன் மனசுக்குள்ள இருக்கு. சாத்தானோட டிசெண்டன்ஸ் தான் இந்த உலகத்தை நம்ம வாழும்போது ஜின்கெல்லாம் மனசுல இருக்காங்க. இப்பவும் நம்ம மனசுல அல்லாஹ் மட்டும் என்ற முடிவை நம்ம ஸ்ட்ராங்கா எடுக்கிறதுக்கு அந்த கலகத்தை உண்டு பண்ணி கன்ஃபியூஷனே நம்மள வச்சிருக்காங்க. However, this Quranic information tells us or explain to us why people are so bad. இருந்தாலும் ஒரு விஷயத்தை நீங்க உற்று நோக்கி கவனிச்சீங்கன்னா குரான்ல கூறப்படுற அந்த தகவல்ல why people are so bad, ஏன் இந்த மனித படைப்பு எவ்வளவு கெட்டவங்களா இருக்காங்க. இன் சூரா 12 verse 103 God says, சூரா 12 வசனம் 103 அல்லாஹ் சொல்றாங்க, most people no matter what you do they will not believe. நீ ஒரு சில மக்கள் நீங்க என்னதான் பண்ணாலும் சரி, மலையே நகட்டினாலும் சரி இல்ல ஒரு வீடே மறைய வச்சாலும் சரி, இந்த மாதிரி ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சர்ப்ரைஸ் ஆகக்கூடிய ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் நீங்க என்னதான் செஞ்சாலுமே அவங்க நம்பிக்கையை கொள்ள மாட்டாங்க. So now we know why. Because basically we are the bad creatures who did not uphold God's absolute authority. இப்ப நமக்கு தெரியும் என்னன்னா நம்ம
படைப்பினங்களே ரொம்ப பேடான படைப்பினங்கள், ரொம்ப கெட்ட படைப்பினங்கள். அந்த அல்லாஹ் மட்டும் என்ற விஷயத்த, அல்லாஹ் யாருன்னு நமக்கு தெரியும், அல்லாஹ்வோட பண்புகள் தெரியும் முன்னாடி அந்த டைம்ல. இருந்தாலும் சாத்தான் இதை கலகத்துக்கு உண்டு பண்ணதுக்கு அப்புறமேட்டு அல்லாஹ் மட்டும் என்ற விஷயத்த நம்ம ஏற்க மறுத்துட்டோம். அந்த சூரா 12 வசனம் 103, அது 2 வசனம் கழிச்சு 106 அல்லாஹ் சொல்றாங்க, God says that of those who believe, which is minority now, அல்லாஹ் மட்டும் என்ற நம்புற இந்த மனித படைப்பினங்க ரொம்ப மைனாரிட்டி, ரொம்ப கம்மியான மக்கள் தான், சொற்பமான மக்கள் தான் இருக்காங்க. The majority will idealize something besides God. ஆனா பெரும்பாலும் மக்கள், இந்த கெட்ட படைப்பினாகிய மக்கள்கள் பெரும்பாலும் ஆனவர்கள் ஐடியலைஸ், இணை வழிபாடு, பிசைட்ஸ் காட், அவங்க அல்லாஹ் மட்டும் இல்லைன்னு சொல்லல. இல்லைன்னா அவங்கள்ட்ட கேட்டா கடவுள் இருக்காங்களா கேட்டா நிச்சயமா கடவுள் இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. தே பிசைட் சம்திங், அதாவது கடவுளுக்கு பக்கத்துல இன்னொரு கடவுளை வச்சுக்கிறாங்க. யாருமே வந்து கடவுள் கேட்டா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். கடவுள் இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனா அவங்க வேலை வாய்ப்பை தான் என்னை காப்பாத்த போகுது, நான் காசு பணம் சேர்த்து வச்சாதான் நாளைக்கு என் பிள்ளைங்களை நான் காப்பாற்ற முடியுன்ற மாதிரி இன்னொரு விஷயத்த அவங்க கடவுளை எடுத்துக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். ஸோ therefore a precious minority of the minority will be redeemed. அப்ப இதுல என்ன தெரியுது, அல்லாவால் அந்த அல்லாஹ் சொல்ற மாதிரி ரொம்ப சொற்பத்திலயும் ரொம்ப சொற்பமான மக்கள், அதாவது லக்கியில லக்கி ரொம்ப சிறப்பான ஒரு சில மக்கள் தான் எல்லாம் ரெடீம் பண்ணிக்கிறாங்க அந்த மேலான சொர்க்கத்துக்கு. அண்ட் திஸ் இஸ் பை திஸ் ஹோல் யூனிவர்ஸ். நான் சொன்ன மாதிரி இந்த மக்களுக்காக, இந்த எலைட் ஆஃப் தி எலைட் மக்களுக்காகவே இந்த மொத்த பிரபஞ்சமும், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஸ்டார்ஸ், நீங்க பாக்குற டிசைன்ஸ், சுத்தி பாக்குற பட்டாம்பூச்சிகள், சுத்தி பாக்குற நாய், சுத்தி பாக்குற பறவைகள், சுத்தி பாக்குற குதிரைகள், எல்லாமே சொல்லிட்டு போலாம். கம்ப்யூட்டர்ஸ், கார்ஸ், ஜாப்ஸ், வேலை வாய்ப்பு எல்லாமே இந்த அல்லாஹ் தெரியும். நிச்சயமா இந்த லட்சக்கோடிக்கணக்கான மக்கள், பில்லியன் கணக்கான மக்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாலுமே வெறும் சொற்பத்திலயும் சொற்பமான மக்கள் தான் அவங்க அல்லாஹ் மட்டும் சொல்ல போறாங்க, அவங்கள மட்டும் தான் காப்பாற்ற போறாங்க. அந்த டிஸ்பிலீவர்ஸ், நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இல்ல, 100 வாய்ப்பு இல்ல, 1000 வாய்ப்பு கொடுத்தாலுமே அவங்க இதே மாதிரி ரிப்பீட் பண்ண போறாங்க. குரான்ல சூரர் வசனமே இருக்கு. அவங்க கேட்பாங்க, அல்லாவே எங்களுக்கு திருப்பி இன்னொரு டைம் அனுப்பிச்சிருங்க, நிச்சயமா இந்த வாட்டி நாங்க ப்ரூவ் பண்றோம், நாங்க உங்களை மட்டும் தான் வணங்குவோம்னு. அவங்க இருந்தாலும் அதே மாதிரிதான் இருப்பாங்கன்னு நல்லா சொல்றாங்க. அதே போல எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தாலுமே இந்த மொத்த நம்ம சுத்தி பார்க்குற ஒவ்வொரு விஷயமும் சரி, அல்லாஹ்க்கு தெரிஞ்சு இந்த சொற்பமான மக்களை அவங்க மீட்டெடுக்கிறதுக்காகவே தான் அல்லாஹ் சான்ஸ் கொடுத்தாங்க. were made just for this precious few to be redeemed. People are bad repeatedly. அவர் தொடர்ந்து சொல்றாரு. குரான்ல ஏகப்பட்ட வசனம்ஸ் பார்க்கிறோம். நம்ம டிஸ்பிலீவ்ஸோட குணநலங்கள், நம்பிக்கை இல்லாத மக்களோட குணநலங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கிறோம், அவங்களோட அரகன்ஸை பார்க்கிறோம். Throughout the Quran says only a few of the human beings appreciative. மனிதர்களே ரொம்ப சொற்பமான மனிதர்கள் மட்டும்தான் அல்லாஹ்க்கு நன்றி உடையவர்களா இருக்காங்க. You go and you tell them worship God alone. நீங்க தப்பா ஒண்ணும் சொல்லாதீங்க, நீங்க சும்மா போயிட்டு அல்லாஹ் வணங்குங்க, அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்க, நம்ம ஒன்னும் தப்பா சொல்லல, லாயிலாக இல்லலான்னு சொல்லுங்க. அண்ட் தேர் சோவர்ஸ், இந்த ஒரு விஷயம் சொன்னதுக்கே அவங்க அவ்வளவு ஒரு அப்போசிங்கா ரொம்ப கடுப்பாறாங்க, அவ்வளவு வெறி கொள்றாங்க. there is so much resistance to it. அதற்கு அவ்வளவு ஒரு தர்க்கம், அதுக்கு அவ்வளவு ஒரு தாக்கம், அதுக்கு அவ்வளவு ஒரு நெகட்டிவிட்டி இருக்கு. they are so bad they are holding. அவங்க அவ்வளவு கடுப்பை உள்ள வச்சுக்கிட்டு இருக்காங்க. God is giving them a chance to redeem themselves. ஆனா அல்லாஹ் அவர்கள் பார் கருணை உடைஞ்சு எல்லா மக்களையும் அல்லாஹ் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணி, அல்லாஹ் நினைச்சிருந்தா இந்த சொற்பமான மக்களுக்கு மட்டுமே அல்லாஹ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து முடிச்சிருக்கலாம். ஆனா அல்லாஹ் அப்படி பண்ணல. God is giving them a chance to redeem themselves. அவங்க எல்லாருக்குமே அல்லாஹ் சான்ஸ் கொடுக்குறாங்க. and they refuse it. ஆனா அதை ஏற்க மறுக்கிறவங்க அந்த மக்கள் தான். சோ இதுல இருந்து என்ன புரியுது, அல்லாஹ்வை யாரையும் நரகத்துல போடுறது இல்ல, அல்லாஹ் ஆப்ஷன்ஸ் எல்லாருக்கும் சான்ஸ் ஒரே மாதிரி தான் கொடுக்குறாங்க. அந்த மனிதர்கள் அந்த வழி அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க, அதன் பால் அல்லாஹ் நடத்திடுறாங்க. ஸோ இந்த இடத்துல யாருமே சொல்ல முடியாது நம்ம அல்லாஹ் நாடிதான் நரகத்துக்கு போறேன்னு கண்டிப்பா சொல்ல முடியாது. அல்லாஹ் கிளியரா குரான்ல சொல்றாங்க, ரஷாதுமே சொல்றாரு, உங்கள் முன்னாடி ஆயிரக்கணக்கான 10,000கணக்கான முடிவுகள்லாம் இல்ல, உங்க முன்னாடி ஒரே ஒரு முடிவு மட்டும்தான் இருக்கு. அந்த ஒரு முடிவு அல்லாவா இல்ல அல்லாஹ் மட்டும் இல்லாம இன்னொரு சக்திகளா, இந்த ஒரு முடிவு மட்டும் தான் நீங்க எடுக்கிறீங்க. அந்த முடிவு எடுத்ததுக்கு அப்புறமேட்டு நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதன் பால் அல்லாஹ் அப்படியே உங்களை செலுத்திடுறாங்க. So we decided here to worship God alone. அப்போ இந்த இடத்துல இந்த மொமெண்ட்ல நம்ம அல்லாஹ் மட்டும் வணங்க போற முடிவு எடுப்போம். and we decide to denounce our crime and not to set up anything besides God. அப்போ நம்ம அல்லாஹ் மட்டும் வணங்க போற முடிவு எடுத்துட்டோம்னா நம்ம மேலான இது நம்ம பண்ண ஒரு குற்றம் எவ்வளவு பெரிய குற்றம்ங்கிறத நம்ம உணர்ந்திருப்போம். and not to set up anything besides God. அல்லாஹ்வை தாண்டி எந்த ஒரு நபிமார்களையோ, எந்த ஒரு இமாம்களையோ, எந்த ஒரு சாமியாரையோ நம்ம வச்சுக்க போறது இல்ல.
அவங்கள்ட்ட போய் கேட்டா இல்ல இவங்கள்ட்ட போய் ஓதி பார்த்தா சரியாயிரும்ன்ற மாதிரி நம்ம எந்த விதமான நம்பிக்கையும் கொள்ள போறது இல்லை நம்ம புரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் காட் அலோன், அல்லாஹ் மட்டும்தான். திஸ் இஸ் ஹவ் வி கெட் ரெடிம். திஸ் இஸ் ஹவ் வி கெட் ரெடிம். சொன்ன மாதிரி வெறும் நம்பிக்கையாளர்களா அல்லா லிப் சர்வீஸ்ல கடவுள் அவங்க கேட்ட சொல்லுவாங்க, நிச்சயமா வானத்தை படைச்சவங்க யாரு, பூமியை படைச்சவங்க கடவுள் சொல்லுவாங்க. ஆனா அவங்கெல்லாம் அவங்களாம் பிலீவர்ஸ் கிடையாது. அவங்கெல்லாம் சொர்க்கத்துக்கும் போக போறது இல்ல. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க அல்லா மட்டும், எந்த ஒரு யாருக்கும் எந்த சக்தியும் இல்லை உணர்ந்து அல்லாவோட தன்மையை உணர்ந்து அதை செயல்ல கொண்டு வரவங்க. திஸ் இஸ் ஹவ் வி கெட் ரெடிம். இப்படி பண்ணா மட்டும்தான் நீங்க மீட்சிக்கு உங்களால தகுதியாக முடியும். And we are convinced, we know that God alone possesses all power. இப்ப நம்ம உணர்ந்திருப்போம். நான் சொல்ற மாதிரி மேல இருக்கு நான் சொன்ன 4 விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அல்லாஹ்க்கு மட்டும் தான் எல்லா சக்தியும் இருக்கு. இல்ல நம்ம காசு சேர்த்து வைக்கணும், நம்ம பணம் சேர்த்து வச்சாதான் நமக்கு பிள்ளைகளை காப்பாற்ற முடியுன்ற மாதிரி எந்த விதமான தாட் இருக்காது. ஏன்னா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது அல்லாஹ் தான். We know that God alone can help us. அல்லாஹ்வால மட்டும் தான் நமக்கு உதவி செய்ய முடியும். Or wills that we get into adversity. நம்ம ஒரு கஷ்டத்துக்கு ஆளாகிறோம்னா அல்லாஹ் நாடாம அந்த கஷ்டம் நமக்கு வரப்போறது இல்ல. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். God alone, we know that the prophets, the messengers, the imam, the saints, all are dead. நமக்கு தெரியும் இந்த நிச்சயமா நம்ம பார்க்கக்கூடிய நபிமார்களும் சரி, இமாம்களும் சரி, இல்ல சாமியார்கள் யாரா வேணா இருக்கட்டும், ஏதோ ஒரு டைம்ல ஏதோ ஒரு காலத்துல கண்டிப்பா இறந்து போதான் போறாங்க. அண்ட் ஈவன் இஃப் தேவர் அலை தேர் பவர்லெஸ். அவங்க உயிரோட இருந்தாலுமே அவங்களுக்கு எந்த சக்தியுமே கிடையாது. ஏன்னா நபிமார்களே சொல்றாங்க அவங்களால எந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாது, எல்லாமே அல்லாவின் பால் கேளுங்கன்னு தான் சொல்றாங்க. அல்லாக்கு மட்டும் எல்லா சக்தியும் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். தே கேன் டூ நத்திங். அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம இந்த இடத்துலயுமே ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு ஞாபகம் வருது. இப்ராஹிம், நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்ராஹிம் எந்த அளவுக்கு அல்லாஹ்க்கு ஒரு க்ளோஸான நன்னறியான ஒரு பெஸ்ட் சப்மிட்டர் நிறைய பேர் மாடலா அல்ல எடுக்க சொல்றாங்க. ஆனா அவர் தந்தை சப்மிட்டரா இல்ல. அவர் எவ்வளவு தந்தைக்காக பாசமா அல்லாட்ட கேட்டாலுமே அவராலுமே ஒண்ணுமே பண்ணிருக்கவே முடியாது. அவரால் கேட்க மட்டும்தான் முடியும். அதை மாத்துறது இல்ல அவர் வாப்பாவை நல்வழிப்படுத்துறது அது அல்லாவால முடிஞ்ச சக்திக்கு மட்டுமே அது முடிஞ்ச சக்தி. அது we know that we are convinced we denounce our crime and we are very few in the world. இப்ப நமக்கு புரிஞ்சிருச்சு நம்ம பாவத்தை நம்ம ஒற்றுக்கொள்றோம், நம்ம பாவத்துக்கு அல்லாட மன்னிப்பு கேட்போம். நம்ம உலகத்துல இந்த மாதிரி சொற்பமான பிலீவர்ஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ ஒய் வி ஆர் ஃபார்ச்சுனேட். அப்ப நான் அடிக்கடி சொல்ற மாதிரி ஏன் நம்ம ஏன் இவ்வளவு அதிர்ஷ்டசாலிகளா இருப்போம். ஐ மீன் ஃபார்ச்சுனேட் இஸ் டசன்ட் டிஸ்கிரைப் காட் பிளெஸிங்ஸ் ஆன் அஸ். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்ப நம்ம அதிர்ஷ்டசாலிகள் சொல்லும் போது அது அதிர்ஷ்டசாலிகள் என்ற அளவை அதை நம்மளால சொல்லணும்னா கண்டிப்பா எக்ஸாம்பிள் தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம மாஷா அல்லாஹ் சொல்ற மாதிரி மத்த ஒரு லாட்ரி அடிக்கிற மாதிரியோ இல்ல ஒரு போனஸ் அடிக்கிற மாதிரியோ அதுல சொல்ற மாதிரி நம்ம சும்மா அதிர்ஷ்டசாலி சொல்லிட முடியாது. ஏன்னா அல்லாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த உலகத்துல நம்பிக்கையாளராக வாழ்ந்து மறுமையில போய் சொர்க்கத்தை அடைகிறவங்க அவங்க சாதாரண ஃபார்ச்சுனேட் பீப்புள்ஸ் இல்ல, சாதாரண லக்கி பீப்புள்ஸ் கிடையாது அவங்க. திஸ் இஸ் லைக் வின்னிங் எ லாட்ரி வேர் வி ஹேட் எ ஃபெல்லோ இயர். இப்போ இதை உங்களுக்கு உதாரணமா சொல்லணும்னா இப்போ நீங்க எடுத்துக்கோங்க. He was showing me how of this force of the winning 6 numbers were matching. இப்ப நீங்க ஒரு உதாரணம் சொல்றேன். யூ கேன் இமேஜின் when the numbers are coming out on a TV. இங்க இருக்க லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள், பில்லியன் கணக்கான மக்கள் இருக்காங்க. உங்க ஒவ்வொருத்துக்கும் ஒரு நம்பர் கொடுத்துறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ரஹீமாக்காக்கு 1, தஸ்லீம் சாதிக்கு 2, இந்த மாதிரி நான் கொடுத்துட்டு ஒவ்வொரு நம்பர் உலக மக்கள் எல்லாருக்குமே நீங்க யோசிச்சு பாருங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் எனக்கு தெரிஞ்சு 10, 11, 12 டிஜிட் நம்பர் இருக்கும். ஸோ இப்ப இந்த இடத்துல நீங்க நல்லா பார்க்கும்போது and he is holding the lottery ticket in his hand and the number. இப்போ சே எக்ஸாம்பிள் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் லாட்ரி டிக்கெட் கொடுத்து அல்ல ஒரு டிவில சும்மா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு சின்ன ஷோ மாதிரி சப்மிட்டர்ஸ் யாரெல்லாம் சொர்க்கத்துக்கு செலக்ட் ஆகுறாங்க, எந்தெந்த நம்பர்ஸ்லாம் சொர்க்கத்துக்கு செலக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த டிவில டெலிகாஸ்ட் பண்ணும்போது நீங்க சும்மா யோசிச்சு பாருங்க. உதாரணத்தை சொல்றேன். the first number matches. ஒரு நம்பர் பார்த்துட்டா மாஷால்லா ஃபர்ஸ்ட் நம்பர் மேட்ச் ஆயிருச்சு, நல்ல சகுனம். then the second number matches, all right. ரெண்டாவது நம்பர் மேட்ச் ஆயிருச்சு, சூப்பர். இப்ப எக்ஸாம்பிள் அதே மாதிரி தான் சொன்ன மாதிரி ஒரு நம்பரா மேட்ச் ஆயிட்டே போகுது. அந்த தேர்ட் நம்பர் மேட்சஸ் அண்ட் யூ கெட் எக்ஸைட்டட். அதே மாதிரி இப்ப 3வது நம்பர் மேட்ச் ஆயிருச்சு, 4வது டிஜிட் மேட்ச் ஆயிருச்சுன்னா என்ன நினைப்போம் நம்ம, மாஷால்லா நான் கோடீஸ்வரன் ஆக போறேன், சொர்க்கத்துக்கு அடைய போறேன். திஸ் இஸ் வெறும் ஒரு இது அவர் உதாரணத்துக்கு சொல்லும் போது ஒரு சாதாரண ஒரு லாட்ரி டிக்கெட்ல இருக்க 6 நம்பருக்கு 4 நம்பர் மேட்ச் ஆகுற மக்களே இந்த மாதிரி எல்லாம் அவங்க ஒரு உற்சாகம் அடையிறாங்க. ஆனா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்துட்டு இருக்க இந்த உலகத்துல அல்லாஹ் அவங்கள சப்மிட்டரா செலக்ட் பண்ணி உங்களோட எண்களை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எண்களை டிவியில காட்டி அதுலதான் லாட்ரி விழுந்துருக்குன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவோம். மாஷா அல்லா, சுபஹான் அல்லா. அதை நம்ம நினைச்சு பார்த்துவோம், அதுக்காக அல்லாஹ்க்கு நன்றி சொல்லுவோம். He is getting excited.
Now when you denounce our ancient crime and you decide to worship God alone, இப்ப அவர் சொல்றாரு இந்த 4 நம்பருக்கு மேட்ச் ஆன ஒரு மனிதன் வெறும் எனக்கு தெரிஞ்சு லட்சமோ இல்ல கோடிக்கணக்கோ சம்பாதிச்சிருப்பான் இந்த உலகத்துல. அதுக்கே அவன் இந்த 6 நம்பரும் மேட்ச் ஆகல, 4 நம்பருக்கே அவன் அவ்வளவு சந்தோஷப்படுறான் மேட்ச் ஆனதுக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு அந்த லைஃப் டைம், இன்ஃபனைட் டைம், உங்களுக்கு ஒரு எல்லையே இல்லாத ஒரு சூப்பரான சொர்க்கத்துல அல்லாஹ் சொல்ற வர்ணிக்கிற எல்லா வாழ்க்கையிலயும் உங்களுக்கு அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நம்ம எவ்வளவு சந்தோஷப்படணும். நம்ம துக்கமாவே இருக்க மாட்டோமே, நமக்கு நாளைக்கே ஒரு போனஸ் அடிக்க போது நம்ம எவ்வளவு உற்சாகமா இருப்போம். அப்படிங்கும்போது நமக்கு பெர்மனண்டா கிடைக்க போற அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம நினைச்சு பார்க்கும்போது நிச்சயமா நம்ம சோர்வடையவே மாட்டோம், நம்ம எல்லாரும் நன்றி சொல்லிட்டே இருப்போம். இட் இஸ் எக்ஸாக்ட்லி லைக் தட். அதே மாதிரிதான் how fortunate we are. What I am trying to share with you in this khutbah is why we are so fortunate. அவர் தான் சொல்ற எக்ஸாம்பிள் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஏன் நம்பிக்கையாளர்கள் இல்ல இந்த மாதிரி சொற்பமான மக்கள் ஏன் இவ்வளவு அதிர்ஷ்டவாதிகளா இருக்காங்க. There is a reason, and hopefully as we share this together you will understand why you are born this time. இத நீங்க இன்னும் கொஞ்சம் உற்று நோக்கி திங்க் பண்ணி பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மனிதர்களும் இங்க இருக்க கிளாஸ்ல இருக்க ஒவ்வொருத்தரும் ஏன் இந்த வீட்டுல, ஏன் இந்த தாய் தோப்பனுக்கு பிறக்கணும், ஏன் இந்த டைம்ல பிறக்கணும், ஏன் இந்த இடத்துல பிறக்கணும்ன்றத இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம இந்த இடத்துல இந்த வீட்டு இந்த டைம்ல பிறக்கும் போதுதான் நம்ம அல்லாஹ் நம்ம சப்மிட்டரா ஆக்கணும்னு நியமிச்சிருக்காங்க. இந்த மாதிரிலாம் திங்க் பண்ணும்போது நம்ம ஏன் இந்த தாய் தோப்பனுக்கு பிறந்தோம், நம்ம இன்னும் பணக்கார வீட்டுல பிறந்திருக்கலாமே தாட்ல நமக்கு வரவே வராது. நம்ம ஒவ்வொருத்தரும் திங்க் பண்ணி பார்க்க வேண்டியது. In that house, at the place, at what brought you here? What are the seemingly weird circumstances that put you in the place? இப்ப நீ யோசிக்கும் போது இந்த மாதிரி நம்பிக்கையால திங்க் பண்ணி பார்க்கும்போது, நான் ஏன் இந்த வீட்டுல பிறந்தேன், நான் ஏன் வாழ்க்கையில இவ்வளவு இன்னல்கள் நான் ஏன் வாழ்க்கையில இவ்வளவு இன்னல்களை நான் ஏன் ஃபேஸ் பண்றேன், நான் எதற்காக இங்க இருக்கேன், எதற்காக நான் கஷ்டப்படுறேன், இதெல்லாம் அல்லாஹ் நடத்துற ஒவ்வொரு விஷயமுமே கடைசியில நம்பிக்கையாளர்களுக்கு அவங்க எப்படி சப்மிஷனுக்குள்ள நுழையிறாங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். You are gonna understand all this. நீங்க இது நான் சொல்ற எல்லா விஷயத்தையும் நீங்க புரிஞ்சுப்பீங்க. சூரா 21 வசனம் 51ல let me back up to the incident, the fight when we fell into the crime and we decided not to uphold God absolute authority. அப்போ நான் திருப்பி என்ன தடவை சொல்றேன், அந்த மேலான இடத்துல கலகம் வரும்போது நம்ம டிசைட் பண்ண மறந்துடுறோம் அல்லாஹ் மட்டும் என்ற விஷயத்த. Did God, this is a rhetorical question, did God know which ones are really bad and deserve to go to hell? அந்த இடத்துல அல்லாஹ்க்கு அவர் கேட்கிறாரு, அல்லாஹ்க்கு நிச்சயமா தெரியாதா யாரெல்லாம் கெட்டவங்க, யாரெல்லாம் நரகத்துக்கு போகக்கூடிய மக்கள்னு? And which ones are really were swept in the crowd and they deserve to go to heaven? யாரெல்லாம் அல்லாஹ்க்கு தெரியாத நிச்சயமா, யாரெல்லாம் கெட்டவங்க, யாரெல்லாம் நரகத்துக்கு போனோம், இந்த கூட்டத்துல தொலைக்கப்பட்ட ஒரு சில மக்கள் யாரெல்லாம் மேலான சொர்க்கத்துக்கு போன அல்லாஹ்க்கு தெரியாதான்னு கேட்கிறாரு. And which ones are so fortunate, and they don't deserve to lower heaven? எந்த மக்கள்லாம் ஒரு சில விஷயங்களுக்காக அவங்க கீழான சொர்க்கத்துக்கு போறாங்க, நிச்சயமா அல்லாஹ்க்கு தெரியும் சொல்ற. Did God knows that? Of course, நிச்சயமா அல்லாஹ்க்கு அந்த விஷயம் தெரியும். And then the test came after all the agreements and all the things most of you know. இப்போ நமக்கு தெரியும் அந்த அந்த மேலான சொர்க்கத்துக்கு அப்புறமேட்டு என்ன நடக்குதுன்னு. இந்த உலகத்துல குழந்தைகள் பிறக்கப்படுது அண்ட் பீயிங் அசைன் பர்சன்ஸ் அண்ட் பூல் ஆஃப் த கிரியேச்சர்ஸ். அந்த லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆன்மாக்கள் ஒவ்வொரு ஆன்மாக்களா எடுத்து அல்ல ஒவ்வொரு பேபிஸ்குள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்குள்ள வைக்கிறாங்க, அசைன் டு த பேபிஸ். அண்ட் அஸ் தே அசைன் காட் நோஸ். அப்போ இந்த இடத்துல நிச்சயமா அல்லாஹ்க்கு தெரியும். ஒரு ஆன்மாவை பாக்குறாங்க, எக்ஸாம்பிள் இப்ராஹிம் நபியா இருக்காரு, இந்த இப்ராஹிம் நபி இந்த தாய் தோப்பனு கரெக்டா இந்த இடத்துல போகும்போதுதான் கரெக்டா இருக்கணும் அல்லாஹ் டிசைட் பண்ணி கரெக்டான உடம்புல வச்சு அல்லாஹ் அனுப்புறாங்க. If this is the person is going to high heaven or the lower heaven of the hell, so in essence you can imagine an invisible stamp on each one of us. அல்லாஹ்க்கு அந்த ஆன்மா எடுக்கும் போது தெரிஞ்சிடும், அவங்க தலையில ஒரு ஸ்டாம்ப் இருக்கும், ஒரு முத்திரை குச்சி இருக்கும். இவங்க மேலான சொர்க்கத்துக்கு போறாங்களா, இவங்க கீழான சொர்க்கத்துக்கு போறாங்களா, இல்ல பர்கேட்டரிக்கு போறாங்களா, இல்ல இவங்க நரகத்துக்கு போறாங்களான்னு அதை டிசைட் பண்ணி தான் அல்லாஹ் அந்த ஆன்மாவை செட் பண்றாங்க. இந்த இடத்துல இந்த தருணத்துல இந்த தாய் தோப்பனுக்கு பிறக்கணும் அல்ல டிசைட் பண்றாங்க. அண்ட் ஹியர் இஸ் த ப்ரூஃப். அதற்கு ப்ரூஃப் இதுதான். திருப்பி சூரா 21 வசனம் 51ல God says we granted Abraham his intelligence or guidance. சூரா 21 வசனம் 51ல சொல்றாங்க, ஆபிரகாமுக்கு நாம் ஞானத்தையும் வழிகாட்டலையும் கொடையளித்தோம். For we aware of him. ஏன்னா அல்லாஹ்க்கு அவரை பத்தி நிச்சயமா தெரியும். அவர் இந்த இடத்துல இந்த இதுல பிறக்கும் போது, இந்த ஆன்மா இந்த இடம்ல பிறக்கும் போது நிச்சயமா ஒரு நம்பிக்கையால தான் வாழ்ந்து இறப்பாருன்னு.
அவர் அரபிக்ல சொல்றாரு, வலக்கத் அத்தைனா இப்ராஹிம, வி ஹேவ் கிவன் இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு நாம் வழங்கினோம், ருஷ்ரஹு இஸ் கைடன்ஸ், வழிகாட்டல் வழங்கினோம், மின் கபுலு பிஃபோர் தட், அதற்கு முன்னர், வா குன்ன பலைய இ ஆலமீன், பிகாஸ் பிகாஸ் வி நியூ, ஏன்னா என்ன தெரியும் அந்த இடத்துல, அல்லாஹ்க்கு நிச்சயமா தெரியும், வி நியூ தட் தட் இஸ் ஒன் ஆஃப் த பீப்புள் ஹூ டிசர்வ் ஐ ஹெவன், அவரோட தலையில அந்த முத்திரை ஒண்ணு இருக்கு, அது என்ன சொல்லுது, அவர் மேலான சொர்க்கத்தை அவர் குவாலிஃபை ஆயிட்டான்னு சொல்றாரு. அண்ட் திஸ் இஸ் வை காட் கேவ் இம் த அண்டர்ஸ்டாண்டிங், இந்த காரணத்துக்காக மட்டும்தான் அல்லாஹ் அவருக்கு ஒரு புரிதலை, ஒரு ஞானத்தை, ஒரு வழிகாட்டல் அல்லாஹ் கொடுக்குறாரு. சோ ஆப்ராம் லுக்ட் அட் த ஸ்டார், அந்த இடத்துல நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஆப்ராம் வந்து ஸ்டாரை பாக்குறாரு, நட்சத்திரங்களை பாக்குறாரு, அப்புறம் நிலாவை பாக்குறாரு, அப்புறம் மூனை பாக்குறாரு, இதெல்லாம் பாக்குறாரு. அண்ட் டிசைடட் டு வர்ஷிப் காட் அலோன், அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் மறையக்கூடியவா இருக்கு, இல்ல அப்ப இது என்னோட கடவுள் கிடையாது, நான் அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும்னு சொல்லி டிசைட் பண்றாரு. பட் இட் இஸ் ஆல்ரெடி he didn't do anything of his own. இந்த இடத்துல வந்து அவரோட சொந்த முயற்சியில அவர் எதுவுமே பண்ணல. அதான் சொல்றாரு, he didn't do anything on his own. அவராவே எதுவுமே பண்ணிரல. இது எப்படி சொல்றதுன்னு தெரியல, இட்ஸ் டிஃபிகல்ட் டு எக்ஸ்பிளைன் சொல்றாரு. ஆனா அல்லாஹ் நாடி அந்த ஆன்மா அல்லாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, அல்லாவுக்கு முன்னரே தெரிஞ்ச, அல்லாவால் நியமிக்கப்பட்ட அந்த உடலுக்குள்ள அல்லாஹ் செலுத்தி தான் அல்லாஹ் இந்த விஷயத்த பண்றாங்க புரிஞ்சுக்கணும். God even the guidance because God knew that is deserved. ஏன்னா அல்லாஹ்க்கு தெரியும் இந்த ஆன்மாக்கு வழிகாட்டல் நம்ம கொடுத்தோம்னா நிச்சயமா அவங்க அந்த வழிகாட்டலை பிடிச்சி மேல வந்துருவாங்க. சோ அதே மாதிரிதான் இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் நம்பிக்கையில இருக்கும்போது அல்லாஹ்க்கு தெரியும் நிச்சயமா இவங்க அந்த செய்தி போகும்போது நிச்சயமா அவங்க ஃபாலோ பண்ணி வருவாங்க, அதை அவங்க பின்பற்றுவாங்க. ஸோ வி ஆர் நாட் ஹியர் பிகாஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். நம்ம சொல்லவே முடியாது இங்க நான் என்னோட திறமையால, இல்ல என்னோட புரிதலால, இல்ல எனக்கு கிடைச்ச அந்த அது பேர் என்ன, ஃபார்ச்சுனேட், லக்கி, எனக்கு கிடைச்ச அந்த லக்கியாலேயோ நான் இங்க சப்மிட்டனா இல்ல. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். யாருமே இங்க இருக்க யாருமே நம்மளோட திறமையாலேயோ நம்மளோட சொந்த முயற்சியாலயோ நம்ம வந்துடல. ஆர் பிகாஸ் வி ஆர் ஸ்மார்ட்டர் தென் எனி ஆஃப் த ஸ்டேட். இல்ல நீங்க கம்பேர் பண்ற மாதிரி அங்க தெருவில் இருக்க மத்த மனுஷங்களை விட நம்ம ரொம்ப புத்திசாலிகளும் கிடையாது. வி ஆர் ஹியர் பிகாஸ் வி ஆர் ரியலி ஃபார்ச்சுனேட். நம்ம இங்க இருக்கோம்னா நம்ம அல்லாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த மனிதர்கள், அல்லாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்ம அந்த அதிர்ஷ்டசாலிகள், அவ்வளவுதான். பிகாஸ் ஆப்வியஸ்லி வி ஆர் சொட் இன் த கிரவுட். நம்மளுமே அந்த கூட்டத்துல அல்லாஹ் மட்டும் எனக்கு கேட்க அந்த செய்தி, அந்த 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 டிசைட் பண்ண வேண்டிய தருணத்துல நம்மளும் அந்த கூட்டத்துல ஒரே மக்களா நம்மளும் தான் இருப்போம், அது டவுட்டா. when those billions of creatures deviated, அந்த லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் வந்து யோசிச்சுட்டு இருக்கும் போது, and God knows that this is why we were born, and God knows this is why you were born at this time in the house, in that place, and this is why all those weird circumstances that you were. இப்ப நான் சொல்றேன், அந்த 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 கூட்டத்துல நீங்களும் டவுட்டோட தான் இருந்திருக்கீங்க. இதனாலதான் அல்லாஹ்க்கு தெரியும் நீங்க இந்த இடத்துல இந்த ஆன்மாபடி இந்த பர்டிகுலர் வீட்ல இந்த பேரண்ட்ஸ் பிறக்கும் போதுதான் உங்க லைஃப் சர்க்கம்ஸ்டன்ஸ் இப்படி ஆகி நீங்க வரீங்க. ஸோ உங்களோட லைஃப்ல நடக்க ஒவ்வொரு சுச்சுவேஷனுமே எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு, முன்னாடி நான் இதெல்லாம் ஏன் ஃபீல் பண்ணி இப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அதெல்லாம் நடந்ததுக்கு எல்லாமே ஒரு காரணம் இருக்கு. அதெல்லாம் அல்லாஹ்வால் தீர்மானிக்கப்பட்ட சிஸ்டம் தான். அதனாலதான் நம்ம இங்க இருக்கோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம பின்னாடி நடந்த விஷயங்களை போய் நம்ம மாத்தணும், இல்ல சரி பண்ண இந்த விஷயம் நம்ம நினைக்கவே மாட்டோம். எல்லாமே அல்லாஹ் நடத்துறாங்க, நம்ம நன்மைக்காக நடத்துறாங்க, நம்ம கடைசியில வந்து லேண்ட் பண்றோம், அதுதான் முக்கியம் இங்க. அண்ட் மேட் யூ சிட் இன் த மாஸ்க் நவ், இந்த மஸ்ஜித் துக்ஸான்ல இப்ப நீங்க இருக்கீங்கன்னா அதுக்கு இதுதான் காரணம். பிகாஸ் காட் வாண்டட் யூ, அல்லாஹ்க்கு நீங்க தேவை. God wanted to give your intelligence and your guidance. அல்லாஹ்க்கு உங்களோட ஞானத்தையும் உங்களோட வழிகாட்டையும் அல்லாஹ் கொடுக்கணும் விரும்புறாங்க. சூரா 23 இது உங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், யூசுஃபோட ஜோசப்போடது. God says, I'm quoting the Quran, he almost fear faller and she almost fell for him. அதுல அல்லாஹ் சொல்றாங்க, அந்த பெண்மணி, அந்த கவர்னரோட பெண்மணி, அந்த வைஃப் வந்துட்டு அவங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த அந்த ஜோசப்க்கு அவங்க மயங்கிட்டாங்க. அதே மாதிரி ஜோசப்மே கிட்டத்தட்ட அந்த அம்மாவோட அழகுல மயங்கிட்டாங்க. இஃப் இட் வேர் நாட் தட் ஹி saws his signs, his lord's proof of sign, அந்த டைம்ல அவர் அல்லாவோட அந்த அத்தாட்சியோ இல்ல அவர் அல்லாஹ் தர அந்த ப்ரூஃபையோ இல்ல சைனையோ நம்ம ஜோசப் பார்க்காம இருந்தாருந்தானா, குரான ரப்பி he saw something from God that made him stop. அவரு அந்த டைம்ல அல்லாவால் நியமிக்கப்பட்ட ஏதோ ஒரு உள்ளுணர்வோ ஏதோ ஒண்ணு பார்த்திருக்காரு, ஏதோ ஒண்ணு நினைச்சிருக்காரு, that made him stop. அதனாலதான் அவர் நின்னுட்டாரு அந்த இடத்துல தப்பு பண்ணாம. So was it Joseph that was so good that he resisted the seduction? அப்ப இந்த இடத்துல நீங்க சொல்லுவீங்களா, இல்ல ஜோசப் தான் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி அவரோட அந்த தவறான விஷயங்களை கட்டுப்படுத்த நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த அவருக்கு வர டெம்டேஷனா இருக்கட்டும், அந்த பெண் அழகுல மயங்கிறதா இருக்கட்டும், எதுவுமே அவராவே பண்ணல. இந்த இடத்துல எல்லாமே அல்லாஹ் தான் பண்றாரு.
இன்ஃபேக்ட் த நெக்ஸ்ட் வேர்ஸ் சேஸ் we thus diverted from him. அதுக்கு அடுத்த வசனத்தை சொல்றாங்க, அல்லாஹ் தான் அவரை டைவர்ட் பண்ணாங்க, அவராவே எதுவுமே பண்ணல. we protected him. நான் தான் அல்லாஹ் தான் ஜோசப்பை காப்பாத்துனாங்க. so does Joseph get the credit for falling in the governor's wife? இந்த இடத்துல இப்ப இந்த புகழ்ச்சி அந்த பெண்மணிக்கு நான் வந்து அவங்க அழகுல நான் மயங்கலைங்கிறது அந்த புகழ்ச்சி யாருக்கு சேரும்? ஜோசப் சேருமா அல்லாஹ்க்கு சேருமா? அவர் கொஸ்டின் கேட்கிறாரு. ஆப்வியஸ்லி காட், கண்டிப்பா நிச்சயமா அல்லாஹ்க்கு தான். இஸ் டெல்லிங் அஸ் ஐ டைவர்டட் ஃப்ரம் த சீன். அல்லாஹ் சொல்றாங்க ஜோசப் நான் தான் அந்த பாவத்தை இருந்து காப்பாத்தினேன். பிகாஸ் ஏன் எதற்காக அல்லாஹ் காப்பாத்துறாங்க? பிகாஸ் ஜோசப் ஹேட் a stamp that there is saying I heaven. ஏன்னா அவரோட ஆன்மா அந்த மேல இருக்கும்போது அவர் தலையில ஒரு முத்திரை இருக்கு, அது என்ன சொல்லுது? அவரு மேலான சொர்க்கத்துக்கு குவாலிஃபை ஆயிட்டாரு. சுபஹான் அல்லாஹ். பிகாஸ் காட் நோஸ் தட் ஹி டிசர்வ்ஸ். ஏன்னா அல்லாஹ்க்கு தெரியும் இந்த வழிகாட்டல் இந்த சிறப்பான விஷயம் அவருக்கு போகும்போது அதற்கு இவர் சரியானவர் தான் அல்லாஹ்க்கு தெரியும். தட் he was the fortunate ones. அவரு இந்த லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள்ல சொற்பமான அந்த மக்கள்ல ஒருவரா அவர் இருக்காரு. அவரு I'm gonna read this in the Arabic and translate. இது மட்டும் நான் இன்ஷால்லா படிச்சிடுறேன். அரபிக்ல படி டிரான்ஸ்லேட் பண்றாரு. வ ரப்புக்க யுவர் லார்ட், உங்கள் இரட்சகர், யக்தஹு கிரியேட்ஸ், உங்கள் அல்லாஹ் படைக்கின்றார், மா யஷக் வாட் எவர் இல் வில்ஸ், உங்கள் இறைவன் படைக்கின்றார் அவருக்கு நாடியபடி, வ யக்த அண்ட் he chooses மக்க இமனுல் கைரா, நோபடி ஹஸ் எ சாய்ஸ். அவரு அல்லாஹ் அவர் நாடியபடி அவர் படைக்கிறாரு. இங்க மத்த மனுஷங்களுக்கோ வேற ஒருத்தவங்களுக்கும் அந்த சாய்ஸ்ன்ற விஷயம் கிடையவே கிடையாது. we make the decisions, this is very difficult to explain. அவர் திருப்பியுமே சொல்றாரு, இந்த இடத்துல என்னால ஃபுல்லா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா ஒவ்வொரு ஆன்மாவும் ஒவ்வொரு தருணத்திலும் ஏன் இந்த இடத்துல வருது, நமக்கு ஏன் இந்த டைம்ல இந்த கஷ்டம் வருதுங்கிறத நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கணும். இது எல்லாமே அல்லாஹ்வோட சிஸ்டமா தான் இருக்கு. நம்ம ஒவ்வொரு டைம் கஷ்டம் வரும்போது நம்ம சோர்ந்து அப்படி இல்லாம தவக்கல்து வல்லல அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சு நம்ம வந்து இதெல்லாம் நடத்துறது அல்லாஹ் தான், நான் சப்மிஷன்ல ஸ்ட்ராங்கா ஆகணும், இல்ல நான் அல்லாஹ்வின் பால் திரும்பணும் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ் அதோட கண்ணோட்டம் நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம ஃபீல் பண்ண மாட்டோங்கிறத நான் பாக்குறேன். I don't know how to explain it, expect just read it. என்னால எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல, சும்மா படிச்சு காட்டுறேன். God creates and he chose us with this introduction that I presented to you. You understand now that God knows already who are the people coming into this world who go to deserve heaven, who deserve to be given the guidance and the understanding. இந்த இடத்துல அல்லாஹ்க்கு நிச்சயமா தெரியும் எந்தெந்த ஆன்மாலாம் மேலான சொர்க்கத்துக்கு போகுது, யாருக்கெல்லாம் வழிகாட்டல் கொடுக்கணும், யாருக்கெல்லாம் அந்த புனிதம் இருக்குன்னு. நோபடி டஸ் த சாய்ஸிங். இந்த இடத்துல அல்லாஹ்வை தவிர வேற யாருமே சூஸ் பண்றது கிடையாது. இவங்கதோ இல்ல இவங்களாலேயோ நம்ம சூஸ் பண்ணப்படல, அல்லாஹ்வால சூஸ் பண்ணப்படுறோம். காட் இஸ் த ஒன் ஹூ டஸ் த சூசிங். அல்லாஹ் தான் சூஸ் பண்றாங்க நம்மள. ஸோ உண்மையிலேயும் அல்லாஹ்க்கு நம்ம நன்றி சொல்லணும். இந்த இடத்துல நம்ம இருக்கோம், நம்ம இதை கேட்கிறோம்னா அல்லாஹ் நம்மள இந்த லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் எவ்வளவோ வேலைகள்ல இல்ல எவ்வளவோ ஒரு காசு பணத்துக்கு பின்னாடியோ இல்ல அதை கடவுள கீழே வேலைக்கு பின்னாடியோ அவங்க பாஸோ டாலரோ எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு, குழந்தைகள், ஒய்ஃப், இந்த மாதிரி ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு. அதெல்லாம் தாண்டி நம்ம ஒண்ணுமே பண்ணல. இங்க அல்லாஹ் தான் நம்மள வந்து அந்த டைவர்ஷன்ல இருந்து காப்பாத்தி நம்ம இந்த இடத்துல இருந்து நம்மள அல்லாஹ் கேட்க வைக்கிறாங்கன்றது சுபஹான் அல்லாஹ். அல்லாஹ்க்கே எல்லா புகழ்ச்சி. இன்ஷா அல்லாஹ் இதோட நெக்ஸ்ட் பார்ட் நான் கண்டினியூ பண்றேன் நெக்ஸ்ட் Thursday. இன்ஷா அல்லாஹ் கேள்வி இருந்தா கேளுங்க. அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், குவத்த இல்லா பில்லா. அஸ்ஸலாமு அலைக்கும்.